இது பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில இருக்க தக்காளி செடி. தக்காளி செடி பார்த்தீங்கன்னா, பூ விட்டு பிஞ்சு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கொடி கட்டிறணும். இல்லாட்டி வந்து காயெல்லாம் வந்து பழுக்கிற ஸ்டேஜ் வரும்போது எல்லாம் கீழ பட்டு அழுகுறதுக்கு ஆரம்பிச்சுரும். இல்லாட்டி வந்து அந்த தக்காளி கொடியே வந்துட்டு கட்டாயி கீழ விழுந்துரும் வெயிட் தாங்காம. அதுக்காக வந்துட்டு நம்ம காலையிலேயே நானும் தாத்தாவும் கிளம்பி போயிட்டோங்க தோட்டத்துக்கு. கிளம்பி போயிட்டு எல்லாம் வந்துட்டு குச்சி நடுறதுக்காக வந்து குழி தோண்டி நடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து யாரும் கிடையாது. அதனால வந்து தாத்தா தோண்டுறத வந்துட்டு நான் வீடியோ எடுத்திருந்தேன். என்ன வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால வந்து தான் இந்த மாரி பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா, குச்சி கிச்சியெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் நடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நட்டுட்டு தக்காளி கொடி கட்டினா இந்த மாரி தான் இருக்கும். இன்னைக்கு நாங்க அந்த தோட்டத்தில வந்து குச்சி மட்டும் தான் நட்டுட்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, போன டைமே வீடியோல பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். கொத்தமல்லி கொத்தமல்லி விதை வந்துட்டு தூவி விட்டுருப்போம். அதில வந்துட்டு நல்லாவே கொத்தமல்லி வந்துட்டு வளர்ந்து வந்திருக்கு. கொத்தமல்லியும் நல்லா தழைஞ்சு வந்துருந்துச்சு. அது இல்லாம வெந்தயக்கீரையும் வந்துட்டு போட்டு வச்சிருந்தோம். வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா, சைட்ல வளர்ந்து வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம கீரை வந்துட்டு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நெறையா இருக்கு. அதனால வந்து அம்மா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து வெந்தயக்கீரைய வந்துட்டு செய்றத வந்துட்டு நான் வீடியோ மறக்காம போடுறேன். இப்படி தான் வந்துட்டு தக்காளி கொடி வந்துட்டு கட்டுவாங்க. சரி நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.